தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ் அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் இன்றிலிருந்து சில நாட்கள் நாம் ரமண மகரிஷியின் வாழ்க்கை வரலாற்றை சிந்திக்க இருக்கிறோம். ஸ்ரீ ரமணர் திருச்சுழியில் சிறுவனாக இருந்த பொழுது திருவண்ணாமலை, அதாவது அருணாச்சலம் என்ற பெயரை கேட்டவுடன் அவருக்குள் ஒரு தெய்வீக கிளர்ச்சி ஏற்பட்டது. இன்று திருவண்ணாமலை என்ற பெயரை கேட்போர் ஸ்ரீ ரமண மகரிஷியை நினைவு கொள்கின்றனர். ஸ்ரீ ரமணர் நான் யார் என்று கேட்டு தன்னை அறியும் கடும் தவநெறியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். ஆனால் தன்னை அண்டி வந்தவர்களுக்கு எளிய ஆன்மீக நெறியையே உபதேசித்தார் ஸ்ரீரமணர். தனக்கு நேர்ந்த துன்பங்களை தாங்கிக் கொள்வதும் உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல் இருப்பதும் தவத்தின் இலக்கணம் என்று வள்ளுவ பெருமகனார் கூறுகிறார். அந்த திருக்குறளுக்கு ஓர் எடுத்துக்காட்டாக அண்மை காலத்தில் வாழ்ந்து காட்டியவர் ஸ்ரீரமணர் ஆவார். ஸ்ரீரமணர் உள்ளது 40 முதலான அரிய தமிழ் நூல்களை இயற்றிய கவிஞர். அண்ணாமலைக்கு வந்த பொழுதே அவர் அனைத்தையும் துறந்த இயற்கை துறவி. மேலை நாட்டினருக்கு இந்திய தத்துவங்களை விளக்கி உபதேசித்த பேராசான். அத்தகைய மகானின் வாழ்க்கை வரலாற்றை நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆதிரையில் அவதாரம். அன்று ஆருத்ரா தரிசனம், அதாவது மார்கழி திருவாதிரை நட்சத்திரம். திருச்சுழி பூமிநாத சுவாமி திருக்கோவில் நடராஜர் புறப்பாடு சிறப்பாக நடந்தது. வீதி உலா இனிதே நிறைவு பெற்று திருக்கோவிலில் சுவாமி பிரவேசிக்கும் நேரம் பூமிநாதர் திருக்கோவில் மணி ஒலித்தது. அதே நேரத்தில் அருட்குழந்தை ரமணர் பூவுலகில் அவதரித்தார். பூமிநாதர் திருக்கோவிலில் ஆருத்ரா தரிசனம் நிறைவு பெற்ற நேரத்தில் கண் பார்வை இல்லாத ஒரு பெண்மணிக்கு ஜோதி தரிசனம் கிடைத்தது. ஆம், ரமணரின் தாய் அழகம்மாவிற்கு பிரசவம் பார்க்க வந்த பெண்மணி கண் பார்வை இல்லாதவர். ரமணர் பூமியில் அவதரித்த அதே நேரத்தில் அந்த பெண்மணிக்கு ஒரு ஜோதி தரிசனம் கிடைத்தது. தலைச்சுழியை மாற்றும் திருச்சுழி குறித்து சிந்திப்போம். பாண்டிய நாட்டில் உள்ள 14 பாடல் பெற்ற சிவத்தலங்களில் 10வது திருத்தலம் திருச்சுழியலாகும். இது மதுரைக்கு தென்கிழக்கே சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருஞான சம்பந்தர் திரு அவதாரம் செய்த சீர்காழி பிரளய வெள்ளத்தில் தோணியப்பர் திருவருளால் மிதந்து தப்பித்தது. ரமணர் உதித்த திருச்சுழியல் பிரளய வெள்ளம் பாதாளத்தில் புகுந்ததால் பிழைத்தது. சிவபெருமான் பிரளய வெள்ளத்தை ஓர் அம்பினால் சுழித்து பாதாளத்தில் செலுத்தி காத்ததால் இத்தலத்தை திருச்சுழியல் என அழைத்தனர். தற்காலத்தில் திருச்சுழி என வழங்கி வருகிறது. திரிசூலபுரம், முக்தி மாநகர், மகா ஆவர்த்தபுரம், ஜோதிவனம் போன்ற வேறு பெயர்களும் உள்ளன. ராமர், லக்ஷ்மணர், இந்திரன், அர்ஜுனன் போன்ற இதிகாச மாந்தர்கள் இத்தலத்து ஈசனை வழிபட்டுள்ளனர். சந்திரசேனன், சோமசேகரன், பராக்கிரமன், நின்றசீர் நெடுமாறன் முதலான அரசர்கள் போற்றிய திருத்தலம் திருச்சுழியலாகும். குலச்சிறை நாயனார், சுந்தரர், மூர்த்தி நாயனார், மங்கையர்க்கரசியார், சேரமான் பெருமாள், மாணிக்க வாசகர், திருமலை நாயக்கர், ராணி மங்கம்மாள் போன்ற அடியார்கள் பலரும் இத்தலத்து இறைவனை பணிந்து பார்ப்புகழ வாழ்ந்தார்கள். காசி, காளத்தி, கழுக்குன்றம், தில்லை, குடந்தை, திருவாரூர் போன்ற புண்ணிய தலங்களில் 1000 அஸ்வமேத யாகம் செய்த பலனை திருச்சுழியில் சிவனடியார் ஒருவருக்கு திரு அமுது செய்வித்து பெறலாகும் என தலவரலாறு போற்றி உரைக்கிறது. தொடரும் நிகழ்வு சிவபக்தர் சுந்தரமையர் குறித்ததாகும். தேவாரம் போற்றும் திருச்சுழி பூமிநாத பெருமாளை அன்றாடம் வழிபடும் பக்தரான சுந்தரமையர்
அழகம்மா என்ற பெண்ணை இனிதே மணந்து இல்லறம் நடத்தினார். சுந்தரமையர் உழைப்பால் உயர்ந்து செல்வம் சேர்த்து அறச்செயல்கள் புரிந்தவர். கணக்கப்பிள்ளை குமாஸ்தாவாக இருந்தவர். மனுக்களும் விண்ணப்பங்களும் எழுதி கொடுக்கும் தொழிலை மேற்கொண்டார். சட்ட நுணுக்கங்களை கற்று பட்டம் பெறாத வழக்கறிஞராக உயர்ந்தார். சட்ட உதவியை தொழிலாக கருதாமல் தம்மை நாடி வந்தவர்களுக்கு நல்லதே செய்யும் பண்பாளராக விளங்கினார். அதனால் அப்பகுதியில் சுந்தரமையர் மக்களின் நன்மதிப்பை பெற்றிருந்தார். ஆங்கில கணக்குப்படி 1879 ஆண்டு டிசம்பர் மாதம் 30ஆம் நாள் சுந்தரமையர் அழகம்மாள் தம்பதியரின் மகனாக ஸ்ரீ ரமணர் அவதரித்தார். சுந்தரமையர் தம்பதியர் தங்கள் மகனுக்கு வெங்கடராமன் என்று பெயர் சூட்டினர். குழந்தையின் சுட்டித்தனத்தை கண்டு மகிழ்ந்த அனைவரும் ராமன் என்று செல்லமாக அழைத்தனர். சுந்தரமையர் தம்முடைய குழந்தைகளுக்கு ஆங்கில கல்வியை அளிக்க விரும்பினார். பள்ளிமடம் வட்டத்தில் இருந்த ஒரு மிஷினரி ஆரம்ப பள்ளியில் வெங்கடராமனை சேர்த்தார். பள்ளி படிப்பிலே மனம் பற்றிடவில்லை. பள்ளி படிப்பினிலே மதி பற்றிடவில்லை எனினும் தனிப்பட்ட வெள்ளை மலரணை மேல் அவள் வீணையும் கையும் விரித்த கைமலர் வில்லும் பொருளமுதும் கண்டேன், வெள்ளை மனது பறிகொடுத்தேன் அம்மா என்று பாரதியார் பாடினார். அதாவது தமக்கு பள்ளிக்கூட கல்வியில் மனம் பற்றாவிட்டாலும் தனிப்பட்ட முறையில் கலைமகளின் அருளில் நாட்டம் இருந்தது என்று கூறுகிறார். அந்த வகையில் தான் வெங்கடராமனின் மனமும் பள்ளி படிப்பில் ஈடுபடவில்லை. வயிற்று பிழைப்புக்காக படிக்கும் கல்வியில் அவருக்கு நாட்டமில்லை. கால்பந்து விளையாடுதல், மல்யுத்தம் பயிலுதல், ஓடுதல், நீந்துதல், கபடி விளையாடுதல் போன்றவை வெங்கடராமனுக்கு விருப்பமான விளையாட்டுகளாக இருந்தன. அதனால் அவனுக்கு அதிகமான நண்பர்கள் கிடைத்தனர். அவர்களிடையே வெங்கட்ராமன் முக்கியத்துவமும் முதன்மையும் பெற்று திகழ்ந்தான். கவுண்டின்யன் நதி பள்ளிக்கு அருகில் இருந்தது. அந்த நதிக்கரையில் வெங்கடராமன் தனது நண்பர்களுடன் விளையாடுவான். காளையார் கோவில் வெங்கடராமன் படித்த பள்ளிக்கு அருகில் இருந்தது. திருச்சுழியிலிருந்து கோவில் பூஜை செய்யும் குருக்கள், பட்டர், வேத விற்பன்னர்கள் ஆகியோர் அன்றாடம் காளையார் கோவிலுக்கு செல்வார்கள். அவர்களுடன் சிறுவன் வெங்கட்ராமனும் சென்று அங்கு விளையாடுவான். தொடரும் நிகழ்வு வாய் தவறி வந்த வார்த்தைகள் என்பது குறித்ததாகும். திருச்சுழி பகுதிக்கு பயாஸ்கோப் காட்டும் கலைஞர்கள் வந்தனர். அவர்கள் ஊதுகுழலை ஊதி துண்டு பிரசுரங்களை விநியோகித்து விளம்பரம் செய்தனர். அதைக் கண்ட வெங்கடராமன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து பயாஸ்கோப் விளையாட்டு விளையாடினான். எப்படி தெரியுமா? தந்தை சுந்தரமையர் வைத்திருந்த முக்கியமான ஆவணத்தாள்களை எடுத்து வந்து அவற்றை துண்டு பிரசுரமாக விநியோகம் செய்தான். மாலையில் வீடு திரும்பிய வெங்கட்ராமன் தன் தாயாரிடம் அது குறித்து பெருமையாக பேசினான். தாயார் திடுக்கிட்டார். சுந்தரமையர் அதனை அறிந்தவுடன் கடும் கோபம் கொண்டார். மகன் விளையாட்டாக செய்த செயல் சுந்தரமையரை சிக்கலில் மாட்டிவிட்டது. மதிப்பு தெரியாமல் மகன் தெருவில் விநியோகம் செய்த ஆவணங்களை எப்படி மீட்பது? அவருடைய கோபம் சற்றேறக்குறைய சாபமாகவே வெளிப்பட்டது. ஏய், உனக்கு மொட்டையடித்து கோவணம் கட்டி நடுத்தெருவில் விட வேண்டும் என்றார். சினத்தினால் வாய் தவறி வந்த வார்த்தைகள் அப்படியே நடந்தன. பின்னர் திருவண்ணாமலையில் வெங்கடராமன் கோவணம் கட்டி மொட்டை தலையுடன் அமர்ந்தான். சுந்தரமையர் அதனை காணவில்லை. அதற்குள் அவர் கண்மூடி விட்டார். அவரவர் இல்லத்தில் இருக்கும் தெய்வங்களை கிரக தேவதைகள், அதாவது இல்லக்கடவுள் என்பர். நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் நம்முடைய கிரக தேவதைகள் கவனித்து கேட்கின்றன. நல்ல வார்த்தைகள் பேசும் போதும் சொல்லத்தகாத சொற்களை கூறும் போதும் கிரக தேவதைகள் அப்படியே ஆகட்டும் என்ற பொருளில்
ததாஸ்து என்று கூறிவிடும் என்பது ஐதீகம். சுந்தரமையர் கூறிய சொற்கள் அப்படியே நடந்துவிட்டன. ஸ்ரீரமணரின் வாழ்க்கை வரலாற்றை நாளையும் நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனுற்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.